ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் என்னன்னு சொன்னா உருளைக்கிழங்கு குருமா வச்சுட்டு பூரி சுடலான்னு சொல்லிட்டுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள. பச்சை மிளகு, கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு இதை நல்லா நசுக்கலாம். என்ன சட்டி வச்சாச்சு. கருவேப்பிலை, பச்சை மிளகு, வெங்காயம் போடலாம். வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கணும். இதை நல்லா வதக்கிண்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு போடணும். இஞ்சி பூண்டு போட்டு தக்காளி போடணும். அடுத்து பேஸ்ட் கொஞ்சம் போடலாம். அடுத்து இதை நல்லா வதக்கலாம். நல்லா வதக்கிட்டு தக்காளி தட்டலாம். இதை நல்லா வதக்கிட்டு மசாலா என்னெல்லாம் சொன்னா பெருஞ்சீரக பொடி, மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு மிளகு போடணும். பெருஞ்சீரக தூள் போடலாம். அப்புறம் மஞ்சள் பொடி போடலாம். அடுத்து கொஞ்சோண்டு மிளகு பொடி போடலாம். மிளகு பொடி போடாட்டாலும் பிரச்சனை இல்லை, பச்சை மிளகு போட்டுக்கோங்க, அதனால ஒரு ப்ராப்ளம் இல்லை. இதை நல்லா வதக்கிட்டு நம்ம அதுக்கு பிறகு இது நல்லா வதங்கின பிறகு நம்ம உருளைக்கிழங்கு எடுக்கலாம். அதை தட்டிட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டாங்க. தேவைக்கு போது தண்ணி விட்டு உப்பு போட வேண்டியது. உப்பு போடலாம். அப்புறம் இதை தட்டலாம். அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் கலக்கி வைக்கலாம். இதுக்கு எத்தனை போட்டு இதை கொஞ்சம் கொதிக்க விடலாம். உள்ள இருக்கிறது சட்டியில் இருக்குது. ஓகே, உருளைக்கிழங்கு ரெடி. அப்புறம் சப்பாத்தி மாவு, கோதுமை மாவு எடுத்து வர வேண்டியதான். சப்பாத்தி போட்டா அவங்க சாட மாட்டோம், கல் இல்லைங்க 2 இருக்கும். அதனால பூரி தான் போட்டு கொடுக்கணும். உப்பு போடலாம். ஆட்டோ மாவு, அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றணும். அப்புறம் எண்ணெய், அப்புறம் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ பூரி உருட்டு வச்சாச்சு. இப்போ பூரி சுடலாம். இப்போ பூரி சுடலாம். பூரியை நல்லா வட்ட மாட்டி இது பண்ண வேண்டியதான். இப்போ நம்ம அண்ணாந்து பார்க்க சட்டி வச்சாச்சு. உயிரே நீதானே வாழும். எண்ணெய் வித்தாச்சு. எண்ணெய் கொஞ்சம் காயட்டு. இன்னைக்கு லேட்டாக எழும்பணும். மணி எத்தனைன்னு சொல்லிட்டா மணி 10:31. பூரி பொரிச்செடுக்கலாம். அழகா பொங்கி இருக்கா. அப்போ பூரி சுட சுட சாப்பிட்டாதான் சூப்பரா இருக்கும். இதுக்குள்ளாடியே நம்ம குருமா வச்சு கொடுத்துடலாம். இப்ப பூரி சாப்பிடலாம். சுட சுட சாப்பிட்டாதான் செம டேஸ்ட். 3 பூரி அப்புறம் குருமா. யாருக்கெல்லாம் இந்த வெள்ளரிக்காய் குருமா பிடிக்கும்? வெள்ளரிக்காய் குருமா இல்ல, இப்ப கண்ணை வெட்டுதேன், உருளைக்கிழங்கு குருமா. வாங்க சாப்பிடலாம். சூடோட கடையில் வச்ச மாதிரியே இருக்குது.
சாப்பிட்டு முடிஞ்சாச்சு. ஓகே, உங்கள் வீட்டில் என்னான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.